திருச்சியில் நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். சட்டமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் போட்டியிடுகிறார். இந்நிலையில் திருச்சியில் பிரச்சார பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சி காந்திநகர் மார்க்கெட் பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது மார்க்கெட் மற்றும் கடைத்தெருவில் கூடியிருந்த பொதுமக்களிடம் திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜுக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். முதலமைச்சருக்கு வரவேற்பு தெரிவித்த பொதுமக்கள் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். மார்க்கெட் மற்றும் பாலக்கரை முக்கிய சாலை, காயிதே மில்லத் சாலை உள்ளிட்ட இடங்களில் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டிய முதலமைச்சர் அங்குள்ள கடையில் தேநீர் அருந்தினார். இதேபோல் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பீமாநகர் பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். திருச்சி மேற்கு தொகுதி திமுக வேட்பாளரான அமைச்சர் கே.என். நேருவை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்போது சாலையின் இருபுறமும் திரண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வரவேற்பு அளித்த பொதுமக்கள் முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர்கள் கே.என். நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இனிகோ இருதயராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். முன்னதாக திருவாரூரில் பரப்புரை பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்டு திருச்சிக்கு சாலை மார்க்கமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த திரளான திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதற்கிடையே திருச்சி மற்றும் கரூர் மாவட்டங்களில் களமிறங்கும் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இன்று காலையில் திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கிறார்.